ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது, இப்போ நோன்பு டைம் வந்திருக்கு. நீங்கள் கடையில் வடை அந்த மாதிரிலாம் வாங்குவோம் நோன்பு திறக்கிற டைமுக்கு. அது மாதிரி நீங்கள் கடையில் வாங்காமல் 5 நாளைக்கு 5 விதமாக உங்கள் வீட்டில் வந்து வடை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வடை ரெசிபிஸ் போட்டிருக்கேன். பட் இது வந்து 5மே ரொம்ப ஹெல்த்தியான வடை, உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. 5 விதமான வடை இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதாவது நிறைய பேர் சாதம் மிந்திருச்சுன்னா வந்து இது பண்ணுறாங்க, தோசை சுடுறாங்க, வடகம், வெண்பொங்கல் அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஸோ வடை எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். நீங்களே சொல்கிற வரைக்கும் இது சாத வடைன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ 1 கப் சாதத்துக்கு நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். 1 கப் சாதத்துக்கு ஒரு 6 வடை வரும். ஒரு பெரிய வெங்காயம், மல்லித்தலை கொஞ்சமாக, கருவேப்பிலை, பச்சை மிளகா. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ லைக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே கூட செய்யலாம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு, பச்சை மிளகா எல்லாமே போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கடலை மாவு மெயினாக பைட்டிங்காக நம்ம இதில் கடலை மாவு சேர்க்குறோம். ஒரு 1.5 கப் சேருங்க, இல்லைனா ஒரு கப் சேருங்க. 1 கப்னால் சின்ன கப் தான், ரொம்ப பெரிய கப் கிடையாது. உங்களுக்கே தெரியும், பிடிக்கிற பதம் வர்ற வரைக்கும். பதம் வரலன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கடலை மாவு சேர்த்துக்கலாம் எக்ஸஸாக. ஸோ இப்போ நம்ம உப்பு, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு ஓரளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாலாம் இருந்தால் உங்களுக்கு எண்ணெயில் போடையில் உளுந்துரும். ஸோ இது லெஃப்ட் ஓவரான ரைஸில் செஞ்ச வடனை யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ பார்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. ஒரு பீஸ் போட்டு பார்க்குறோம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க வடையை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஈவினிங்க்கு பெஸ்ட்டு, ரொம்ப பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ். எத்தனை நாளைக்கு தான் அந்த பீஸா பர்கரே சாப்பிட்டுட்டு இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு கொடுங்க. ரைஸ்லாம் வீணாகாமல் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் ரெசிபி. எத்தனை நாள் தான் புளி சாதம், மிஞ்சின ரைஸில் புளி சாதம், லெமன் சாதமே செய்வீங்க. ஸோ இப்படி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பாருங்கள், எண்ணெயில் போட்டோன்னே எதுவுமே ஆகலை வடை. அப்போ நம்ம பிசைஞ்சிருக்க மாவு வந்து கரெக்ட், அந்த கடலை மாவு சேர்த்துருக்க விகிதம் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் கடலை மாவு வந்து உங்களுக்கு எண்ணெயில் போட்டோன்னே இப்படி உதிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து போட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் வரையில் எந்த மாதிரியும் உடையெல்லாம் உடையாது, சூப்பராக வரும். இது பார்த்திங்கன்னா அந்த கடலைப்பருப்பு வடை மாதிரியே இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் செஞ்சிங்கன்னா, இப்போ கொஞ்சம் சாதம் மிச்சமாகட்டி கூட நீங்களாகவே ஈவினிங் கூட இதை செஞ்சுப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் இது ஆயிலில் ஃப்ரை ஆக மட்டும் டைம் எடுக்கும். ஏன்னா ஆயில் வந்து ஹை ஃப்ளேமில் போட்டிங்கன்னா உடனே வந்து உள்ளே வெந்திருக்காது. ஸோ கொஞ்சம் சிம் பண்ணி வச்சே போட்டிங்கன்னா பாருங்கள், பொறுமையாக அப்படி வச்சிங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு நல்லா வரும். பாருங்கள் எப்படி அந்த கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா உங்களுக்கு அந்த வடையோட பிரமாதமான கலர், அந்த கலர். ஸோ பாருங்கள், நல்லா நமக்கு வெந்து இதாகிடுச்சு. இப்போ நம்ம அதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். ஸோ மாற்றியாச்சு. இன்னும் ஒரு 2 வடை இருக்குது. எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு மாற்றிடுங்க. இதுக்கு நீங்கள் சட்னி தான் அதெல்லாம் தொட்டுக்கணும்ல. மத்தியானம் என்ன சாம்பார் வச்சுருக்கீங்களோ, என்ன குழம்பு வச்சுருக்கீங்களோ அதை தொட்டு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் லைட்டாக கொடுத்தீங்கன்னா அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்க்க போகிறது ஒரு வடை வெரைட்டி, அதுவும் பருப்பு இல்லாத வடை. எல்லாத்துக்குமே வடை ரொம்ப பிடிக்கும். பட் கடலை பருப்பு, உளுந்து அதெல்லாம் ஊற வைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான், அதாவது வந்து அவல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வடை வந்து அவல்ல செய்யறது. அவல் வந்து ஒரு 2 கப் அளவு எடுத்து நல்லா தண்ணியில ஊற வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ஊறினதுக்கு அப்புறம் அந்த அவல்ல உள்ள தண்ணி எல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இல்ல ஒரு வடிகட்டியில போட்டு ஃபுல்லா தண்ணியே இருக்கக்கூடாது. எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திட்டு உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம், நான் வந்து 2 வெங்காயம், 2 கப் அவலுக்கு 2 வெங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை, மல்லித்தலை, பச்சை மிளகா, இதுக்கு ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுல வந்து தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியா இருக்கணும். கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமா 2 ஸ்பூன் அளவு மைதா போட்டு சரி பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு தேவையான ஷேப்ல பிடிங்க. நான் வடைங்கிறனால ரவுண்ட் ஷேப்ல செஞ்சு வைக்கிறேன். ஸோ ஒரு பிளேட்ல இந்த மாதிரி வைங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம வடை ரெடி பண்ணியாச்சு. ஷேப் எல்லாமே பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம எண்ணெயில் போட வேண்டியதான். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக போடுங்க. தண்ணியாக இருக்கக்கூடாது. மெயினாக இந்த ரெசிபி நல்லா வரத்துக்கு ஒரு டிப்ஸ்னால் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். இன்கேஸ் தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சு தான் போடணும். இப்போ கலர் அழகாக சேஞ்ச் ஆகும் பாருங்கள்.
உடையெல்லாம் உடையாது, கெட்டியாக இருந்தால் உங்களுக்கு எதுவுமே ஆகாது, உடையாது. ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ஸ்நாக்ஸ் இது, உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு கட்டாயம் இந்த டிஷ் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் சொல்லுங்கள். ஸோ இப்போ நல்லா பொன்னிறமாக செவந்து வந்துட்டுருக்கு. எண்ணெய் கூட இந்த வடை அதிகமாக குடிக்காது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே அவல் உடம்புக்கு நல்லது தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே அவல் சாப்பிட்லாம். இப்போது நமக்கு பாருங்கள், அந்த தேவையான கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நீங்கள் அதை எடுக்க வேண்டியதான். வேறு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் அடுப்பில் சிம் பண்ணி ஆன் பண்ணி அந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கலர் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ ஒரு பிளேட்டில் இதெல்லாம் எடுத்து அழகாக வச்சுருங்க. இப்போ நம்ம வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 மினிட்ஸில் ஒரு சூப்பரான அவல் வடை ரெடி ஆகிடுச்சு. எல்லாரும் இந்த ரெசிபி கட்டாயம் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு வித்தியாசமான சூப்பரான வடை, அதுவும் பொட்டுக்கல்லையில் வடை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக, அதுவும் மாவு ஊற வைக்க தேவையில்ல, ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக அழகாக ஒரு வடை செய்யலாம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணி கட்டாயம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். முதல்ல ஒரு மிக்சி கப் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ எப்படி செய்வோம்னு பார்ப்போம். எடுத்துகிட்டு ஒரு 2 கப் அளவு, நான் ஒரு 6 வடைக்கு இப்போ 6 வடை வர அளவுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். 2 கப் சின்ன கப்பில் 2 கப்பு பொட்டுக்கல்லை எடுத்துக்கோங்க. எடுத்து அதை பவுடர் ஆக்கிக்கோங்க, இந்த மாதிரி குறை ஆக்கிக்கோங்க. அடுத்து நிலக்கடலை 1 கப். அதே நான் பொட்டுக்கடலை 2 கப் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் நிலக்கடலை. இப்போ இதுவும் அரைச்சோன்னா ஓரளவுக்கு ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் குறைன்னு அரைங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சது, அதாவது பொட்டுக்கடலை 2 கப்பு, நிலக்கடலை 1 கப், இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருக்கோம். அரைச்சதில் இப்போ வெங்காயம் குறைப்பாக தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொத்தமல்லி தழை ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து இதில் கருவேப்பிலை போடணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பொட்டுக்கல்ல சட்னி மட்டும்தான் செய்ய முடியுமா, உருண்டை மட்டும் தான் செய்ய முடியும் நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த வடை செஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களோட அதனால தான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, எவ்வளோ உங்களுக்கு உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ எடுத்த இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுங்க. நான் இப்போ எடுத்த அளவில் கரெக்டாக 6 வடை, மீடியமான சைஸில் 6 வடை செய்யலாம் தாராளமாக. தண்ணி ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ஊற்றணும், இல்லைனா மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் பொட்டுக்கடலை மாவு அரைச்சி போடணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஊற்றையிலே கம்மியாக ஊற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமாக ஊற்றுனீங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஸோ கம்மியாக ஊற்றி ஓரளவுக்கு கெட்டியாகவே மாவு இருக்கணும். நீங்கள் இப்போ இந்த கடலை பருப்பு வடைலாம் செய்வோம்ல, அதுக்கு எப்படி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்ல மாவு, ஸோ அதே மாதிரி மாவு கெட்டியாகவே இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சிருக்கிறது எவ்வளோ கேர்ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறேன்னு. கொஞ்சமாக ஊற்றுறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கில் தான் தண்ணியை ஊற்றுறேன். ஊற்றி இதை ஓரளவுக்கு இப்போ கெட்டியாயிருச்சு. கெட்டியான மாவு இந்த மாதிரி நம்ம நல்லா வச்சுக்கணும். ஊற வைக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. ரொம்ப ஈஸியாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு அருமையாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இதை விட ஒரு ஈஸியஸ்ட் ஸ்நாக்ஸ் இருக்கவே முடியாது. உங்களுக்கு இப்போ வடைக்கு வடை உருண்டையாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ வடை ஷேப்பில் தட்டி போடுங்க, மசாலா வடை தட்டி போடுற மாதிரி தட்டி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். அதனால நீங்கள் தாராளமாக இதை தட்டி போடலாம், மசாலா வடை மாதிரி. ரொம்ப பெரிய வடையாகவும் செஞ்சால் குழந்தைங்களுக்கு பிடிக்காது. பாருங்கள், நான் சின்ன சைஸில் செஞ்சு வச்சிருக்கேன், ரொம்ப பெருசாலாம் செய்யல. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ்ல செஞ்சு வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களே என்ன ஸ்நாக்ஸ் ஈவினிங் செய்யணும்னு நினைக்கிறப்ப இதை தாராளமாக செய்யலாம். இப்போ நம்ம எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. இன்னும் 2, மொத்தம் 6 சொல்லியிருந்தேன், நான் 4 பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இன்னும் 2க்கு தான் மாவு இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த கணக்கையும் நான் சொல்லிட்டேன். முதல்ல செய்கிறப்ப நீங்கள் கம்மியான அளவு இந்த மாதிரி போட்டே செய்யுங்க. நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்காக செகண்ட் டைம் போட்டு காமிக்கிறேன். எண்ணெய் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு சிம்மில் வைக்கணும். அதே போல் இந்த வடை ஆயில் ஃப்ரீ தான், உங்களுக்கு எண்ணெயெல்லாம் இழுக்காது அவ்வளோலாம். ஏன்னா நம்ம இது திக்காக இருக்கனால எண்ணெய் இழுக்காது. வாயில் வச்சிங்கன்னா சும்மா அப்படி கரையும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லாமல் நீங்களே இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இப்போது வடையை கொஞ்சம் சிம்மில் வச்சே இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அவசரப்பட வேண்டாம். மித்ததெல்லாம் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடுவோம். இந்த ஃப்ரை பண்ணி எடுக்கிறது மட்டும் சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரை பண்ணிங்கன்னா எல்லா சைடும் ஒரே கலரில் வடை பார்க்க பர்ஃபெக்டாக வந்திருக்கும். நம்பவே மாட்டாங்க இது எதில் செஞ்ச வடைன்னு வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. உண்மையாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் இதில் செஞ்சு கொடுத்துட்டு இது என்ன வடைன்னு சொல்லி அவங்கள நீங்கள் கண்டுபிடிக்க சொல்லலாம். அவங்களால கட்டாயம் கண்டுபிடிக்க முடியாது, பெரியவங்களால கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த கடலை பருப்பு போட்டிருக்கிறத வச்சு, அதாவது நிலக்கடலை போட்டிருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கிறது தான். ஸோ பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக உங்கள் கண்ணு முன்னாடி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிட்டோம். நான் வந்து ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு காமிக்கிறேன். சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக தான் காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த வடை வந்து நல்லா வரும். போட்டு நீங்கள் அவசரப்பட்டு இது பண்ண வேண்டாம், பொறுமையாகவே எடுங்க. பாருங்கள், ஆயிலெலாம் இன்னும் அதிக அளவில் எடுத்துக்கலாது. ஸோ இப்போ நம்ம வடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் நம்மளோட பட்ஸ் டு ப்ளூமில் வந்துட்டுருக்கு. நல்லா முறுமுறுன்னு இருக்கக்கூடிய பன்னீர் வடை. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல உருளைக்கிழங்க குக்கரில் வேக வச்சுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா எடுத்து மசிச்சு வச்சுக்கணும். ஒரு 5 அல்லது 6 உருளைக்கிழங்குக்கு பன்னீர், ஒரு பாக்கெட் பன்னீரில் பாதி போட்டிங்கன்னா போதும். இப்போது பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. மல்லித்தலை, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் இப்போ நம்ம சேர்த்தாச்சு. பன்னீர் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். ஸோ அது எப்படி சேர்க்குறது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் பச்சை மிளகா சேர்க்கலை, அதுக்கு பதிலாக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு பச்சை மிளகா வாயில் தண்டுப்பட்டு வரும், ஸோ அதுக்காக தான் நான் அது சேர்த்துருக்கேன். இப்போது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, உங்களுக்கு காரத்துக்கு இந்த உப்பு அது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ பன்னீரை நல்லா ஊற்றி விட்டு உங்கள் கையாலே நீங்கள் இது பண்ணிங்கன்னா வந்துடும். பன்னீர் வந்து வந்தோடனே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து வரப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு தடவை கழுவிட்டு பன்னீரை கழுவிட்டு இப்போ துருவி உங்களுக்கு கையாலே எப்படி இது பண்ணி போடுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஓவரால் நல்லா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பிசைஞ்சு, ரொம்ப நீங்கள் ஹார்டாலாம் பிசைய தேவையில்ல, ஓரளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா அது வந்து ஒரு மாவு மாதிரி உங்களுக்கு மாவு பதம் கரெக்டாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து வடையாக இப்போ தட்ட போகிறோம். நம்ம எப்படி வேணாலும் தட்டிக்கலாம், சின்னதாகவும் தட்டிக்கலாம், பெருசாகவும் உங்கள் குழந்தைங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ தட்டி வச்சுருக்கதோ ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைங்க. வச்சிரு இடையில ஒரு கேப் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதில் என்ன செய்கிறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதாவில் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அதே போல் நான் ஆல்ரெடி பிரெட் கிரம்ஸ் வந்து வீட்டில் எப்போயுமே வச்சுருப்பேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி, அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு தடவை மைதாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் ஒரு தடவை டிப் பண்ண போகிறோம். இப்போ டிப் பண்ணிட்டு நீங்கள் ஆயிலில் போடலாம். ஆயில் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த வடை ரொம்ப பிடிக்கும். நல்லா மொறுமொறுன்னு ஈவினிங்க்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவேன். எங்கள் வீட்டு பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி இந்த பன்னீர் வடையை சாப்பிட்டா. இன்னொன்று கூட கொடுங்க, 2 கொடுத்தேன், இன்னொன்று கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டான். ஸோ அப்போ என் பையனுக்கு பிடிக்கிறனால எல்லா குழந்தைங்க மென்டாலிட்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து சரி பெரியவங்க எல்லாத்துக்குமே கட்டாயம் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் புதுசாக போடலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நிறைய வீடியோ வந்துட்டு போகிறான ஒரு மெது வடை, அதுவும் பருப்பு இல்லாத மெது வடை ரொம்ப சுலபமாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல 4 ஸ்லைஸ் இல்லைனா 5 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து நார்மலாக நீங்கள் வீட் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் ப்ரெட் தான் போடுறேன். அதுக்கு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு ரவா எடுத்துக்கோங்க. 5 ப்ரெட்டுனா 5 டேபிள் ஸ்பூன் அளவு ரவா, 4 டேபிள் ஸ்பூன் அளவு ரைஸ் ஃப்ளார் எடுத்துருக்கேன். சாதாரண அரிசி மாவு இல்லைன்னா இடியப்ப மாவு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தயிர், உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக சாப் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். இதில் இன்னும் உங்களுக்கு வாசனையாக இருக்குன்னா நீங்கள் ஜீரகமும் இஞ்சியும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சின்ன பசங்களுக்கு நிறையா உள்ள ஜீரகம், இஞ்சி அந்த மாதிரிலாம் போட்டால் வாயில் வந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்கள்ல. ஸோ அதுக்காக நான் பச்சை மிளகாவோட காரத்துக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் நீங்கள் வேணுன்னா ஜீரகம், பெரியவங்களாக இருந்தால் இஞ்சி அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி நல்லா கெட்டியாக, ஓரளவுக்கு நமக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வராது.
இப்போது இதுதான் கரெக்டான பதம், ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது. இதை வந்து ஒரு 15 to 25 மினிட்ஸ் கரெக்டாக அரை மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். சீக்கிரம் செய்கிறத விட ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா நல்லா வடை சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்மளோட வடை மாவு பார்த்திங்கன்னா இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ட்ராப் தண்ணி போட்டு கூட நீங்கள் ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்கனால நான் வந்து மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நீங்கள் எப்படி மெதுவடை தட்டுவீங்களோ அதே மாதிரி நம்ம இப்போ தட்ட போகிறோம். தட்டுறதுக்கெலாம் ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது, பயப்படாமல் தட்டலாம். சைடில் லைட்டாக கிராக் விழுகிற மாதிரி இருக்கும், பட் அது ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது. இப்போ நான் வந்து தட்டினேன். தட்டின வடையை வந்து நல்லா எண்ணெய் ஓரளவுக்கு சூடாக, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, தீஞ்சு போயிடும். ஏன்னா எனக்கு ஒரு வடை தீஞ்சிருச்சு, அதனால சொல்கிறேன். அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஆயில் அதிகமாக அப்சர்வ் பண்ணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வடை வந்து ஒரு சைடு லைட்டாக வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கிறோம். அந்த பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் ஓரளவுக்கு பொன்னிறம்னு தோணுதோ அதை எடுத்துருங்க. இப்போ நம்ம எல்லா வடையும் எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் வடை இருக்குது, அது எல்லாத்தையும் தட்டி போட்டுட்டு டோட்டலாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வடையெல்லாம் நமக்கு வந்து திருப்பி இது வந்து ஈவினிங் உங்கள் பசங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மாவு ரெடி பண்ணிட்டாலும் ஸ்கூல் விட்டு வர டயத்துக்கு வடை போட்டு கொடுக்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ளே பார்த்தா அந்த ரவா ப்ரெட்டு அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ நமக்கு எல்லா வடையும் வந்து நல்லா சவந்துருச்சு. திருப்பி போட்டு ஒரு பிளேட்க்கு இதை மாற்றிட்டோன்னா சூப்பரான ப்ரெட் சூஜி வடை தயார். ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.